Praise the Praise the Lord. Lord. இஸ்ரேல் மக்கள் அந்த 40 வருஷம் வனாந்திர பயணத்துல அவங்களுக்கு நிறைய தடைகள் இருந்தது. அதுல ஒரு தடை தான் இந்த எரிகோ மதில்கள், ஜெரிகோ வால்ஸ். ஜெரிகோ வால்ஸ் வந்து எப்படி இடிக்கப்பட்டது என்று நம்ம யோசுவா புத்தகத்திலிருந்து நம்ம தெரிந்து கொள்றோம். எரிகோ மதில்கள் எப்படி உடைக்கப்பட்டது என்று நம்ம பார்க்கும்பொழுது அவங்க கிட்ட இருந்த அந்த ஆயுதங்களாலேயோ உடன்படிக்கை பெட்டியாலேயோ இல்லை அவங்க 7 நாட்கள் வந்து அந்த மதில்களை சுற்றி வந்ததாலேயோ கிடையாது. அந்த மக்கள் வந்து கர்த்தர் மேல் வைத்திருந்த அந்த விசுவாசத்தாலையும் கர்த்தருடைய வல்லமையாலும் தான் அது முழுக்க முழுக்க வந்து இடிக்கப்பட்டது. இஸ்ரேல் ஜனங்க தேவன் மேல விசுவாசத்தை வைக்காம இருந்தா அவங்க அந்த மதிலை சுற்றி இருக்கவும் மாட்டாங்க, ஆர்ப்பரிச்சிருக்கவும் மாட்டாங்க. அவங்க தேவன் மேல விசுவாசத்தை வைத்ததால அவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே கீழ்ப்படிந்து நடந்தாங்க. தேவனும் அவங்களுக்கு அதுக்கு ஏற்ற போலவே ஜெயத்தை கொடுத்தாரு. கர்த்தர் நம்ம வாழ்க்கையில வல்லமையான காரியங்களை, அற்புதங்களை, அதிசயங்களை செய்யும் பொழுது சத்ருவானவன் இந்த எரிகோ மதில்களை போல வந்து எழும்பி வருவான். அந்த நேரத்துல வந்து நம்ம உடைந்து போகக்கூடாது, கலங்கி போகக்கூடாது. நம்ம விசுவாசத்தோடு இருக்கும் பொழுது கர்த்தர் வந்து நிச்சயமாக இந்த மக்களுக்கு கொடுத்தது போல நம்ம வாழ்க்கையிலும் வந்து ஜெயத்தை கொடுப்பார். அப்படி விசுவாசத்தோடு இருந்த மக்கள் தான் இந்த கானான் தேசத்தை வந்து கண்டாங்க. 6 நாட்கள் சுத்தியும் எரிகோ மதில்ல ஒரு சின்ன ஸ்கிராச் கூட வரல. 7வது நாள் 7வது முறை சுத்தி அவங்க ரொம்ப பிசிக்கலா எக்ஸாஸ்ட் இருந்தாங்க. அந்த டைம்ல அவங்க யோசிச்சிருக்கலாம், இவ்வளோ நாள் நம்ம சுத்தியும் இந்த மதில் உடையாம இருக்கு, இன்னைக்கு இவ்வளோ பிசிக்கலா எக்ஸாஸ்ட் ஆயிட்டு இருக்க டைம்ல நம்ம ஆர்ப்பரிச்சோம்னா அது உடையுமா அப்படின்ற ஒரு சந்தேகம் சின்னதா கூட இல்லாம முழு விசுவாசத்தோட அவங்க ஆர்ப்பரிச்சாங்க. அந்த மதிலை சுற்றி வந்தாங்க. அதுக்கு ஏற்ற போலவே தேவனும் அவங்க விசுவாசத்தை கண்டு அந்த மதிலை உடைந்து போனது. தேவன் அவங்களுக்கு ஜெயத்தை கொடுத்தாரு. இந்த புதிய வருஷத்துல சத்ருவானவன் நம்ம வாழ்க்கையில நிறைய போராட்டங்கள்ல நிறைய பிரச்சனையை வந்து நம்ம வாழ்க்கையில கொடுக்கலாம். ஆனா நம்ம சோர்ந்து போகாம இந்த மக்களை போல வந்து நம்ம விசுவாசத்தை இருக்கும்போது நிச்சயமாக நம்ம தேவனாகிய கர்த்தர் நம்மளுக்கு வந்து ஜெயத்தை தருவார். See you in the next video. Keep praying, stay blessed. Thank you.